ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பூங்காற்று திரும்புமா என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் அதிரடியான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கான எபிசோட் ரொம்பவுமே நெகிழ்ச்சியான எபிசோட் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது வீட்டில் ஒரு பொன் குழந்தைக்கு இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குது அப்படிங்கும்போது அவங்க பேரண்ட்ஸ் எப்படி நடந்துக்கணுங்கிறத ரொம்ப யதார்த்தமாகவும் சூப்பராகவும் இன்றைக்கான எபிசோடில் காட்டினாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க அப்பாவும் அப்படியே யோசனையோடு இருக்காங்க. அம்மா ஒரு பக்கத்து அழுதுகிட்டு இருக்காங்க, அவங்க அண்ணி ஒரு பக்கத்து இருக்காங்க, அவங்க அண்ணன் ஒரு பக்கத்து எப்பயும் போல் அப்படியே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் பார்த்தோம் அப்படின்னா ஆனந்தி அழுதுகிட்டு இருக்காங்க. வீரா இப்போ தான் பயங்கரமான ஒரு நடிப்பு நடிக்கிறாங்க. வீடியோவை பார்த்தீங்களா, இருந்தாலும் நான் மன்னிக்கிறேன் அப்படி இப்படிங்கிற மாதிரி பேசினதுக்கப்புறம் அவங்க அப்பா இன்னைக்கு ஒரு ரியாக்ட் பண்ணுறாரு பாருங்க. மனுஷன் உண்மையிலுமே ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு மட்டும் உடம்புல அதாவது நல்ல பலம் இருந்துச்சுன்னா அவனையெல்லாம் அடித்து பறக்க விட்ருவேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் பலம் தேவையில்லை. ஒரு மனுஷனுக்கு வார்த்தைகளும் அவருடைய அந்த உடல் மொழியுமே போதும். முன்னாடி இருக்கும் தப்பு பண்ணானா அவனை அப்படியே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறோம் அப்படிங்கிறத இன்றைக்கி ஆனந்தியோட அப்பா செம்மையாக பேசி விட்டார் வீராவை. ஒரு வீடியோ இல்லைடா, நீ 1000 வீடியோ காட்டினாலும் நான் என் பிள்ளைய எதுவும் தப்புன்னு நான் நம்ப மாட்டேன், அந்த அளவுக்கு என் பிள்ளை மேலே நான் நம்பிக்கை வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இவர் பேச பேச அதெல்லாம் கேட்குற ஆனந்தி அப்படியே பொங்கி அப்படியே அழுகுறாங்க. அந்த எமோஷனல் பார்க்கும்போதே நம்ம கண்ணு கலங்கி போயிடுது. இப்படி தான் உண்மையிலுமே பேரண்ட்ஸ்னால் கரெக்டாக புரிஞ்சு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் அதை சூப்பராக காட்டினாங்கன்னு வச்சுங்களேன். ஆனால் இதில் மென்டல் மாதிரி மனோகர் அவங்க அண்ணன் இருக்காங்களா, அவங்க பேசுகிறது செம்ம இரிட்டேட்டாக இருக்குங்க. உண்மையிலுமே ஒரு கட்டத்தில் மிரட்டி விட்டுடுறாரு அவங்க அப்பா. நீ அழுவாத ஆனந்தி, உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா பேசிடுறாங்க. இதெல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் சொல்லவா வேணும், நம்ம ஆனந்தி நேராக வீரா கிட்ட போகிறாங்க. வீரா வழக்கம் போல் பார்த்தோம்னா செம்ம இரிட்டேட் பண்ணுற மாதிரி தான் பேசுகிறாங்க. நீ எதிர்பார்க்கல இந்த மாதிரிலாம் நான் ஆதாரத்தை கொடுப்பேன்னு, ஒழுங்கு மரியாதை கேஸெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு என் கூட வாழ்கிற வழியை பாரு அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் பேசுகிறாங்க. அப்போ தான் ஆனந்தி சொல்கிறாங்க, நான் சொன்ன மாதிரியே நீ கெட்டவேங்கிறத நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சவால் விட்டுட்டு நேராக கிச்சனுக்கு போகிறாங்க. என்ன இப்போ ஆனந்திக்கு ஒரு கவலைன்னா, அவங்க அம்மா வெறுமனே அழுவ மட்டும்தான் செஞ்சாங்க. ஆனந்தி மேலே தப்பாக ரைட்டாக அப்படிங்கிறது எதுவுமே சொல்லாமல் இருந்தாங்கல்ல, அது ஆனந்திக்கு ரொம்ப ஒரு மனசு உறுத்தலாகவே இருந்துச்சாட்டிருக்கு. அதனால தான் ஆனந்தி கிச்சனுக்கு போய் பேசுகிறாங்க. கூட அவங்க அண்ணி இருக்காங்க. அவங்க அண்ணி ஆல்வேஸ் வெல்கம் தானே, எப்பயுமே ஆனந்திக்கு சப்போர்ட் தானே. இப்போ அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க, நீ இந்த மாதிரிலாம் இருந்தியம்மான்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலாக பேசினதுக்கப்புறம் அவங்க அம்மா பங்குக்கு இன்றைக்கி, அதாவது சொன்னேன்னா இன்றைக்கான எபிசோடு அவங்க ஆனந்தியோட அப்பா அம்மாக்கான எபிசோடுன்னு. அப்போ அவங்க அம்மா பேசுகிறாங்க, இவ்வளோ நாள் நான் என்னமோ நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் இதுக்கப்புறம் உனக்கு அவன் வேணாம், நான் உனக்கு எப்பயுமே துணையாக இருப்பேன், அவன் வேணாம், நீ நல்லபடியாக அவன் வேணான்னு சொல்லிட்டு என் பொண்ணை அந்த வீட்டில் நீ சந்தோஷமாக இரு அப்படிங்கிற மாதிரி சூப்பராக பேசுகிறாங்க. இப்போ அவங்க அண்ணி அவங்க அதாவது ஆனந்தியோட அம்மா கிட்ட ஐ லவ் யூலாம் சொல்லி அப்படியே சூப்பராக, அவங்க எப்பயுமே ஒரு மாதிரி எமோஷனலாக பேசுவாங்கள்ல, அந்த மாதிரி பேசுகிறாங்க. பார்க்கவே சூப்பரான மூமெண்ட்டாக இருந்துச்சு இன்றைக்கான எபிசோட். அடுத்து ஆனந்தியோட அதிரடி அடுத்து ஆரம்பமாக போகுது. சூப்பரான ஒரு ப்ரொமோ வரும் கண்டிப்பாக. அந்த ப்ரொமோ வச்சு அடுத்து நம்ம பேசலாம்னு வச்சுங்களேன். இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஆனந்த் இருக்கார்ல, குமரனோட அந்த வீட்டில் அண்ணன் ஆனந்த் பார்த்தோம்னா அப்படியே யோசனையோட சோகமாக உட்காந்துருக்காங்க. அவங்க தங்கச்சி வராங்க. அதெல்லாம் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு கேட்கும்போது, உனக்கு கல்யாண விஷயமா ஜோசியர் பேச சொன்னார்ல, கல்யாணம் பேசலாமா அப்படிங்கும்போது, நான் கல்யாணம் விவாகரத்து ஆன பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கோவமாக பேசிட்டு போகிறாங்க. அதை வச்சு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, அப்போ ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணை தான் நம்ம அண்ணன் விரும்புகிறாங்க அப்படின்னு. அதை போய் வில்லிங்கிற பேரில் ஒரு கேரக்டர் வச்சுருக்காங்கல்ல, குமரனோட பெரியம்மா, அவங்கள்ட்ட போயிட்டு இந்த விஷயத்த சொல்கிறாங்க. அவங்க அதாவது அவங்க அம்மாட்ட, ஆனந்தோட அம்மா கிட்ட சொல்கிறாங்க, அப்படியா அந்த பொண்ணு யார் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அதோட இன்ட்ரெஸ்டிங்காக இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக சூப்பராக ஒரு ப்ரொமோ வரும். அதை வச்சு அடுத்து என்னங்கிறத நம்ம தொடர்ந்து பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.